இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப அது ஓகே ஆயிட்டு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியுது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு. நல்லது. ஜெயஸ்ரீ மாதாஜி, விஜயலட்சுமி மேடம், மதி மேடம், லலிதா தீதி நீங்க இருக்கிறீங்களா? ஜெயஸ்ரீ மாதாஜி வெல்கம். அப்புறமா லக்ஷ்மி கிருஷ்ணன், அவங்க தனலக்ஷ்மியா? இல்லமா, அந்த சுவிட்சர்லாண்ட்ல ஜாயின் பண்ணிருக்கா. ஓ அவங்களா? ஓகே 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 ஓகே. ஆமா ஆமா. எப்படி இருக்கு கேட்கலாம் அவளுக்கு? அவங்க ஆடியோ இன்னும் ஜாயின் பண்ணல. நான் ஜாயின் பண்ணுவேன். இன்னைக்கு யார் நீங்க எடுக்க போறீங்களா சார்? தீபக் சார். தீபக் வந்திருக்காரா? பார்த்தேன். ஜெயஸ்ரீ மாதாஜிங்க. ஜெயஸ்ரீ மாதாஜி சார், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். நான் உங்களோட அந்த குண்டலினி சேனை மறந்து போயிட்டேன். அதுல நீங்க இருப்பேன். ஓ ஆமா ஆமா. அதுலதான் நான் ஜாகின் ஆயிருக்கேன். படிக்கல, இப்பதான் பாத்தீங்க. சரி சரி சரி. சென்னையில எப்படி இருக்கு கொரோனா சார்? சென்னையில அதிகமா தான் பரவிட்டு இருக்கு. எனி டைம் ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் போடான்னு பாத்துட்டு இருந்தாங்க. கனடால எப்படி இருக்குங்க? இப்ப கனடா வந்து நான் இருக்கிற இடத்துல இருக்கு 500 கேஸ் அந்த மாதிரி. பட் பரவி இருக்குல்ல அந்த லேண்ட்னால அவ்வளவு தெரியறது இல்ல. பட் டொரண்டோ அங்கெல்லாம் நிறைய இருக்கு சொல்றோம். சரிங்க சரி சரி. நான் வீட்டுக்குள்ளேதான் இருக்கேன். ஆமா எல்லாரும் அப்படிதான். கவனமா தான் இருக்காங்க. வெட்னஸ்டே தான் வேக்சினேஷன், ஃபர்ஸ்ட் வேக்சின் எனக்கு லெட்டர் வந்திருக்கு கவர்மெண்ட்ல. சரி சரி சரி. நாம இப்போ ஃபேஸ்புக்ல லைவா இருக்கோம். கவியக்கா, பிளியக்கா, வணக்கம். வணக்கம் ஜெயஸ்ரீ மாதாஜி. சிவகலை மேடம், ஜெயஸ்ரீ மாதாஜி. வைஃபை ப்ராப்ளம் இருக்கு. பிரேக் ஆகுது. ஜெயஸ்ரீ மாதாஜி.
எல்லோருக்கும் வணக்கம். ஈஸ்வரி வணக்கம். மேடம், வணக்கம். லக்ஷ்மி மேடம், வெல்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம். வாங்க. உதயகுமார் சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கிருபா சார். மேடம், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். மற்றும் சாம்ராஜ் கோவிந்தன், ஸ்வகலை மேடம், அப்புறமா ஹேமா ராஜன் நெஞ்சிருக்கிறீங்க. நீங்க எங்க இருந்து நெஞ்சிருக்கிறீங்க மேடம்? நீங்க அட்மியூட் பண்ணுங்க ஹேமா ராஜன். வணக்கம் மேம். காரைக்குடி மேம். நீங்க காரைக்குடியா? நீங்க சகயோகா பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஏற்கனவே? ஆமா மேம். சரி சரி, வாங்க. நாங்க உங்களை Facebookல பார்த்திருக்கோம். வெல்கம். அதுல வரல இன்னைக்கு, அதனாலதான் இதுல போய். ஜூம்ல எப்பவுமே நாங்க நேரடியா பேசலாம். நன்றி. பரவாயில்ல, ஏதாவது ஒண்ணுல வந்தா நீங்க இது நல்லது. ஜூம்ல வருது. ஜூம்ல நல்லது. இதுல போய் பார்த்தேன், அப்புறம் இப்ப இதுலதான் கிடைச்சிச்சு. வாங்க. அப்புறமா நீலுன்னு யாரோ வந்திருக்காளே, யாரு அது? நீலு, நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைமா? அவங்க சௌந்தரியோட சிஸ்டம் கொழும்புல இருந்து ஜாயின் பண்றாங்க. அப்படியா? சரி. வெல்கம் நீலு. அப்புறமா Facebook வழியாக இணைந்திருக்கும் எல்லா அன்பர்களுக்கும் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, நீலுவா நீங்க? சார். கிளாஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எண்டில் ஒரு 10 minutes இருந்தா நாங்க உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆத்ம விழிப்புணர்வு சொல்லி தரலாம். ஓகே சார். ஓகே, வெல்கம். நன்றி. மற்றும் கோபி வேணி, விஜயராணி மேடம், சௌந்தரி, ஏவி சௌந்தரி, திஷாந்தி, ரத்னேஸ்வரி, எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் எங்களுக்கு அறிய தாருங்கள் சாட் அல்லது காமெண்ட் வழியாக. நாங்கள் கிளாஸ் இறுதியில் ஒரு 10 minutes உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதிக நேரம் செலவழித்து ஒரு அறிமுகம் தரலாம். இணைந்த எல்லோருக்கும் நன்றி. நாம் இப்போது ஆரம்பிக்க போகின்றோம். சாம்ராஜ் கோவிந்தன் வந்திருக்கார் சார். பண்ணிக்கிறேன். வணக்கம் சாம்ராஜ் கோவிந்தன் சார், வெல்கம். சரி, நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். தீபக் சார், டைம் ஆச்சு. சரிங்க சார். 1 minute நான் எல்லோரையும் ஒரு வாட்டி மியூட் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம். சரி, நீங்க அன்மியூட் பண்ணிக்க. நன்றி. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். நாம் இரு உள்ளங்கைகளையும் ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்திருந்து மடிமேல் கவனத்தை நமக்கு உள்ளே எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைக்கு இந்த கூட்டு தியானத்தை துவங்குவதற்கு தயவு செய்து தங்கள் அனுமதியை தாருங்கள். நாம் இப்பொழுது கூட்டாக குன்றை உயர்த்தி பந்தன் செய்து கொள்ளலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up
take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இப்பொழுது நாம் சமநிலை செய்து கொள்வோம். இரு உள்ளங்கைகளையும் பூமி மாதாவையில் வைத்திருப்போம். பூமி தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளையும் பாதாக்கள் தோஷங்களையும் முற்றிலும் வெளியெடுத்து விடுங்கள். எங்களுடைய சூட்ச்ம சரீரத்தை சமநிலையில் வைத்திருங்கள். நாம் மனமார்ந்து இது கூறும் பொழுது நம் இரு உள்ளங்கைகளும் இருந்த வெப்பம் பூமி தாய்க்கு செலுத்தப்படுகின்றது. நம்மளுடைய சூட்ச்ம சரீரம் சுத்தகரிக்க ஆரம்பமாகிறது. இப்பொழுது நாம் இடது நாடியை சுத்தகரிப்போம். இடது உள்ளங்கையை ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்திருந்து மடிமேல், வலது உள்ளங்கை பூமி தாயில் தொடர்ந்து வைத்திருக்கலாம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய இடது நாடியை முழுமையாக சுத்தகரித்து அனைத்து உபாதயங்களையும் தோஷங்களையும் பாதாக்களையும் முற்றிலும் வெளியெடுத்து பூமி மாதாவுக்கு செலுத்தி விடுங்கள். எனக்குள் தூய இச்சையை அருளுங்கள், தூய விருப்பத்தை அருளுங்கள். என் ஆத்ம விழிப்புணர்வு முன்னேற்றத்திற்கு எது முக்கியமோ அதில் என் கவனம் வைத்திருந்து என்னுடைய விருப்பம் அதில் மேம்பட வேண்டும். தாயே, கடந்த கால எண்ணங்களை முற்றிலும் வெளியெடுத்து விடுங்கள். இடது உள்ளங்கையில் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை அருளுங்கள். இப்பொழுது நாம் மெதுவாக வலது நாடியான பிங்கள நாடியை சுத்தகரிப்போம். வலது உள்ளங்கையை ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்திருந்து இடது உள்ளங்கையை ஆகாயத்தை நோக்கி வைத்திருக்கலாம்.
தாயே, தயவு செய்து என்னுடைய பிங்கள நாடியை சுத்தகரியுங்கள். என் வலது நாடில் இருக்கும் அதிக வெப்பத்தை முற்றிலும் வெளியே எடுத்து ஆகாயத்துக்கு செலுத்தி விடுங்கள். எப்பொழுதும் எண்ணங்கற்ற நிலைமையை அருளுங்கள். என் வருங்கால எண்ணங்களை முற்றிலும் வெளியெடுத்து ஆகாயத்துக்கு செலுத்தி விடுங்கள். பிங்கள் நாடியை தயவு செய்து குளிரச் செய்யுங்கள். என் விருப்பத்திற்கேற்ற மாதிரி என்னுடைய செயல்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். என் ஆன்மாவுக்கு எது திருப்தி அளிக்கின்றதோ அந்த செயல்களை நான் செய்ய வேண்டும். இரு உள்ளங்கைகளை மெதுவாக ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்திருந்து கவனத்தை இப்பொழுது நாம் மைய நாடியில் வைத்திருப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்தனுடைய சுஷும்னா நாடியை முழுமையாக சுத்தகரியுங்கள். எப்பொழுதும் என் கவனம் நிகழ்காலத்தில் இருக்கணும். என் நாடிகளை எப்பொழுதும் சமநிலையில் வைத்திருங்கள். நம் கவனத்தை சுஷும் நாடியில் வைத்திருப்போம். இப்பொழுது நாம் கவனத்தை முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்து என்னுடைய மூலாதார சக்கரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள். முதல் சக்கரமான மூலாதாரம் நம் முதுகுத்தண்டு ஆரம்பத்தில் உள்ளது. இந்த சக்கரம் மிகவும் முக்கியமான சக்கரம். இங்கே ஸ்ரீ கணேஷா, ஸ்ரீ கார்த்திகேயா அவர்களின் சக்தியால் இந்த சக்கரம் சுத்தகரிக்கப்படுகின்றன. நம் முழு கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைத்திருந்து ஒரு சிறு மந்திரம் கூறுவோம். தெரிந்தவர்கள் சேர்ந்து கூறலாம். தெரியாதவர்கள் கவனத்தை மூலாதாரத்தில் உள்ள சக்கரத்தில் வைத்திருந்து இதை கேட்கலாம். ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத், ஸ்ரீ கார்த்திகேய சாக்ஷாத் மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. கவனம் சற்று மேலே
சுவாதிஸ்தான் சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்து என்னுடைய சுவாதிஸ்தான் சக்கரத்தை முழுமையாக சுத்திகரித்து எனக்குள் படைப்பாற்றல் மற்றும் கற்பனை வளத்தை மேம்படுத்துங்கள். கவனத்தை மெதுவாக நமது வலது சுவாதிஸ்தானத்துக்கு எடுத்து செல்வோம். நம்மளுடைய இடது உள்ளங்கையை வலது இடுப்பு பகுதியில் வைத்திருப்போம். வலது சுவாதிஸ்தான் வைத்திருப்போம். வலது உள்ளங்கை ஸ்ரீ மாதேஜி நோக்கி மடிமேல் வைத்திருப்போம். இடது கீழ் இடுப்பு நம் காலும் உடம்பும் சேர இடத்தில் சற்று அழுத்தம் கொடுத்து இடது உள்ளங்கையால் சற்று அழுத்தம் கொடுத்து வைத்திருப்போம். இதுதான் வலது சுவாதிஸ்தான் சக்கரம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய வலது சுவாதிஸ்தான் சக்கரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள். எங்கள் வலது சுவாதிஸ்தான் இருக்கும் அதிக வெப்பத்தை முற்றிலும் வெளியெடுத்து விடுங்கள். எங்களுக்கு எண்ணங்களற்ற நிலைமையை தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்து எங்களுக்கு நிர்மல சித்தத்தை தாருங்கள். இங்கே நாம் ஸ்ரீ ஹஸ்ரத் அலி ஸ்ரீ ஃபாத்திமா பி மந்திரத்தை உச்சரிப்போம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹஸ்ரத் அலி ஸ்ரீ ஃபாத்திமா பி சாக்ஷாத் श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மெதுவாக நமது இடது உள்ளங்கை மடிமேல் எடுத்து செல்லுங்கள். இரண்டு உள்ளங்கையும் மடிமேல் வைத்திருப்போம். கவனத்தை மெதுவாக நாபி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, எனது நாபி சக்கரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள். என் மணிப்பூரத்தில் முழு சமநிலையை தாருங்கள். எனக்குள் நேர்மை, அமைதி, திருப்தி, எப்பொழுதும் தர்மத்தின் கட்டுப்பாடுடன் மனநிறைவுடன் இருக்க அருள் புரியுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு அவர்களின் சக்தியை எங்களது நாபி சக்கரத்தில் மேம்படுத்துங்கள். இப்பொழுது நாம் கவனத்தை சற்று விரிவடை செய்வோம். வயிற்று பகுதியில் பவசாகராவில் ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்து எங்களுடைய பவசாகரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள். எங்களுக்கு தானே குருவாக நிலையில் இருப்பதற்கு அருள் புரியுங்கள். எப்பொழுதும் நாங்கள் தர்மத்தின் வழியில் இருக்க வேண்டும்.
ஸ்ரீ ஆதி குரு தத்தாத்ரேயா அவர்களின் சக்தியை எங்களுடைய நாபி, எங்களுடைய பவசாகரத்தில் மேம்படுத்துங்கள். மெதுவாக நாம் இப்பொழுது கூட்டாக நம் கவனத்தை சற்று மேலே நமது இருதய சக்கரம் அனஹத சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். இங்குதான் நமக்கு அன்பு, பாதுகாப்பு, தர்மங்களை பூர்த்தி செய்யும் வாழ்வு இருக்கின்றன. நாம் ஸ்ரீ மாதாஜியின் தயவால் நமது குண்டலினி சக்தி மேலே எழும்பி சக்கரங்களை சுத்தகரித்து எங்கும் இருக்கும் இந்த இறை அருளுடன் இணைந்து யோக நிலையை நம்மால் இருக்க முடிகின்றன. கவனத்தை இதே சக்கரத்திலே வைத்திருக்கலாம். இதே சக்கரத்தின் உண்மையான தன்மை எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்யக்கூடிய தூய்மையான அன்பே ஆகும். நாம் ஆன்ம விழிப்பு அடையாத நிலையில் மிகவும் குறைவாகவே அன்பிற்காகவே அன்பு செலுத்துகிறோம். நம்முடைய கட்டுப்பாடுகள் காரணமாக நாம் மோகம், காம இச்சை, சுயநிலம் ஆகியவற்றுடன் ஒப்பிட்டு குழப்பம் அடைகிறோம். தூய்மையான அன்பு பற்றற்றது. இது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து வெளிப்படுவதில்லை. ஒரு மரம் எவ்வாறு எந்த நோக்கமும் இல்லாமல் வேறுபாடு கருதாமல் எல்லோருக்கும் நிழலை கொடுக்கிறதோ அதே போல் அன்பு என்பது சுயநிலமில்லாதது, வெளிப்படக்கூடியது. உண்மையான அன்பு என்பது ஆன்மாவிலிருந்து வெளிப்படக்கூடியது. மூன்று நாடிகள் இருப்பதனால் நமது இதய சக்கரமுக்கும் 3 திசைகள் இருக்கின்றன. நம் கவனத்தை இடது அநாத சக்கரத்தில் வைத்திருப்போம். நம் இருதயம் இருக்கிற இடம் இடது அனஹதம். ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளினால் நான் எப்பொழுதும் ஆன்மா. எனது ஆன்மாவிற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து உங்கள் அருளினால் அதை மன்னித்து விடுங்கள். தாயே, உங்கள் அருளினால் தாயாரின் அன்பை பிரதிபலிக்கும் கருவியாக எங்களை மாற்றுங்கள். ஸ்ரீ சிவா, ஸ்ரீ பார்வதி அவர்களுடைய சக்திகளை எங்களது இடது இருதய சக்கரத்தில் மேம்படுத்துங்கள். கவனத்தை இடது இதய சக்கரத்தில் வைத்திருந்து ஸ்ரீ சிவா பார்வதி மந்திரத்தை பாராயணம் செய்வோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. கவனத்தை இப்பொழுது மெதுவாக நமது வலது இதய சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். நாம் மைய நெஞ்சு பகுதிக்கு வலது பக்கத்தில் கவனத்தை வைத்திருப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய வலது இருதய சக்கரத்தை சுத்தகரியுங்கள்.
நீங்களே எனக்குள் உள்ள பொறுப்புணர்வு ஆவீர்கள். தாயே, நீங்களே நன்னடத்தையின் எல்லையாகவும் அன்புள்ள தந்தையின் வெகுமதியாகவும் இருக்கின்றீர்கள். தயவு செய்து என் வலது இருதய சக்கரத்தில் ஸ்ரீ ராமா சீதா அவர்களின் சக்திகளை மேம்படுத்துங்கள். ஸ்ரீ ராமா சீதா மந்திரத்தை பாராயணம் செய்வோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சீதா ராமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இப்பொழுது கவனத்தை மெதுவாக நமது மைய இருதய சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். சென்ட்ரல் ஹார்ட் நம்முடைய நெஞ்சு பகுதியில் உள்ளது. இங்கேதான் ஸ்ரீ ஜெகதம்பாள், ஸ்ரீ துர்கா மாதா அவர்களின் சக்தியால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றன. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எனது இதயத்தை அன்பினால் நிரப்பி என்னை நம்பிக்கையுடனும் பயமற்றும் இருக்க செய்யுங்கள். நமது இருதய சக்கரத்தை, மைய இருதய சக்கரத்தை சுத்திகரிக்க ஒரு சுலபமான நடைமுறை உள்ளது. நம்மளுடைய வலது உள்ளங்கையில் அனைத்து விரல்களையும் ஒரு சேர இறுக்கமாக மூடிக்கொள்ளவும். கைமுட்டி நிலைமையில் வைத்திருப்போம். பிறகு அதை மைய இருதய சக்கரத்தில் நெஞ்சு பகுதியில் வைத்து மூச்சை உள்ளே நன்றாக இழுத்து வாங்கி ஸ்ரீ ஜெகதம்பாள் ஜெகதம்பாள் என்று கூட்டாக 12 முறை சொல்லுவோம். மெதுவாக மூச்சை வெளியெடுத்து திருப்பி மூச்சை நன்றாக உள்ளே கொண்டு தொடர்ந்து நம்ம செய்யலாம். கவனம் மைய சக்கரத்தில் வைத்திருந்து கைகளில் இருக்கும் விரல்களை இறுக்கமாக மூடப்பட்ட நிலையில் அதை மைய இருதய சக்கரத்துக்கு எடுத்து செஞ்சு நெஞ்சு பகுதிக்கு எடுத்து சென்று மூச்சை மெதுவாக உள்ளே எடுக்கவும். இப்பொழுது கூட்டாக நாம் 12 முறை ஸ்ரீ ஜெகதம்பா என்பதை கூறுவோம். ஸ்ரீ ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. கைகளை மெதுவாக மடிமேல் கொண்டு வந்து கொள்ளலாம். இரு உள்ளங்கைகள் ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்திருக்கலாம். சில நொடிகள் நாம் கவனத்தை மைய இதய சக்கரத்தில் வைத்திருப்போம். மூச்சை நல்லா உள்ளே வாங்கி சிறிது நேரம் வைத்திருந்து அப்புறமா வெளியே விடலாம். இப்பொழுது மெதுவாக நம் கவனத்தை விசுதி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்து எங்களுடைய விசுதி சக்கரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள்.
எங்களுக்கு கூட்டு விழிப்புணர்வும் சாட்சி பாவத்தையும் மற்றும் பற்றற்ற நிலையை அருளுங்கள். எப்பொழுதும் இனிமையாக பேச வேண்டும். மெதுவாக கவனத்தை நமக்கு நெற்றி பகுதிக்கு எடுத்து செல்லுங்கள். நமது வலது கையை நெற்றியில் வைத்து இரு பக்கம் சற்று அழுத்தி குனிந்தமாறு வைத்துக் கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்து எங்களுடைய ஆக்னியா சக்கரத்தை முழுமையாக சுத்துகிறீர்கள். எங்களுக்கு மன்னிக்கும் மனப்பான்மையை தாருங்கள். ஸ்ரீ இயேசு மேரி மாதா அவர்களின் சக்தியை மேம்படுத்துங்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களின் சக்தியை மேம்படுத்துங்கள். இங்கே நாம் ஸ்ரீ ஜீசஸ் மேரி மாதா மந்திரத்தை பாராயணம் செய்வோம். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜீசஸ் மேரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இப்பொழுது நாம் பின் ஆக்னியாவை சுத்திகரிப்போம். வலது உள்ளங்கையை தலைக்கு பின்புறம் வைத்துக் கொள்ளுங்கள். தலை மேலே பார்த்த மாதிரி, கண்கள் மூட நிலைமையிலேயே. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். அதே நிலையில் வலது உள்ளங்கையை மெதுவாக நம் பின்தலை மெதுவாக தட்டி ஸ்ரீ மகா கணேச மந்திரத்தை பாராயணம் செய்வோம். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. பிறகு வலது உள்ளங்கையில விரல்களை எல்லாம் விரித்து கொண்டு உள்ளங்கையை உச்சந்தலையில் வைத்திருந்து சற்று குனிந்த மாதிரி அழுத்தி 7 முறை சதையை நன்றாக அழுத்தி சுத்த வேண்டும். ஒவ்வொரு முறை சுத்தும் பொழுதும் மனமாற ஸ்ரீ மாதாஜியிடம் கேளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து என்னுடைய ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள், எனது யோகத்தை நிலைநாட்டுங்கள். மனமார்ந்து கூறுவோம் 7 முறை. பிறகு 2 உள்ளங்கைகளும் மடிமேல் வைத்திருந்து கவனம் உச்சந்தலில் வைத்திருந்து மிக பணிவுடன் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் எண்ணங்கள் நிலைமையில் இருப்பதற்கு வேண்டுகோள் செய்வோம். தாயே, தயவுசெய்து எங்களுக்கு எண்ணங்கட்ட நிலைமையை தாருங்கள். நிர்விச்சார சமாதி, அதாவது எண்ணங்கட்ட நிலைமை எங்களுக்கு தாருங்கள். இப்பொழுது அனைவரும் கூட்டாக ஸ்ரீ நிர்விச்சார மந்திரத்தை கூறி ஒரு 2 நிமிடம் அமைதியாக தியானத்தில் இருப்போம். மந்திரம் தெரியாதவர்கள் அதை நன்றாக கேட்டு கவனத்தை உச்சந்தலில் வைத்திருந்து இருந்துக்கலாம். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விச்சாரா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. நம்முடைய முழு தெளிவான கவனத்தை சகஸ்தாரா சக்கராவில் உச்சநிலையில் வைத்திருந்து 2 நிமிடம் அமைதியாக தியானத்தில் இருப்போம்.
அதன் பிறகு அதே நிலையில் தியான நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை அதன் பிறகு கேட்போம். இப்பொழுது 2 நிமிடம் தியானத்தில் இருக்கலாம். இப்பொழுது நாம் மெதுவாக கண்களை திறந்து தொடர்ந்து இரு உள்ளங்கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்திருந்து தியான நிலையில் எண்ணங்களற்ற நிலைமையில் ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை இப்போ கேட்கலாம். I'm talking to them about Shiva's worship, what should happen to you. But today I'm going to tell you about the internal happening within us. When you get your realization, there are 11 Rudras placed, 11 of them. They are particles, we can say anshas they call it, of Shiva's powers. And all of them try to take out or to remove all the false ideas we have about life. When the Kundalini rises, they all get enlightened, 11 of them. And say, for example, Buddha had a part of that, Mahavira had a part of that. Now all of them, what they do is to control us for falling into the prey of various things, like we have an ego. So Buddha will look after the ego part. He will see that you get shocked by your ego. You will be quite amazed how you could be so egotistical and so insulting and so humiliating. But when this Rudra is not awakened, when there is no light in this Rudra, then what happens? You start justifying yourself. You think whatever you do is correct. Whatever you've done, whatever is said, whatever you have achieved, you think is your right. You've done nothing wrong. For that, this Buddha's Rudra has to be awakened. On the contrary, if you go on pampering your ego, if you go on becoming egoistical, you become absolutely a right-sided personality.
Once you are a right-sided personality, you know what all the symptoms there are of such a person. Now for that, if you just watch and introspect and see for yourself what ego has done to you, what wrong ideas you had about yourself. So that's why Muhammad Sahib said, beat yourself with shoes. You didn't know what else to tell. Because this ego business can really burst your head completely, and you may land up into so many difficulties. Ultimately, I've seen people developing this Ippi's disease, where the conscious mind becomes absolutely useless, cannot move. Consciously, people cannot move. Unconsciously, they will, but not consciously. And this disease is so horrible, a person becomes like a reptile. You have to carry them on your body. They can't walk on their own. They can't sit on their own. In a very young age, this can happen. It's happening in America also. I've seen 2-3 cases here. In India also such a thing happens. So if you do not try to see your ego and control it, and feel repentant, in Saj Yoga, there's nothing like repentance. We don't believe in repentance because we believe that you all have got your realization, you are beyond any mistakes. It's not true. We have to repent. In English, there's a word sorry. Sorry for everything, they say sorry. Even telephone, if you pick up, they say sorry. I said, sorry for what? But this sorry itself is very empty. It has no meaning, it has no depth. When you say sorry, you have to see why you are saying sorry and what is to be corrected. It's a very big problem of today's generation, where people have developed such tremendous ego, because all our economic growth, all our industrial developments, all our big organizations, all of them have given us a way that we should all develop our ego. If we don't develop our ego, we'll be lost, we are nowhere. And that's how we start tampering it. And then this right-sided problem starts. Then as a reaction, it goes to the left side. And actually in the head, it is on the right side. Here is the right side, ego comes up. So the left Rudra is that of Mahavira. So people do things which are sinful, which are wrong, which are against the Ganesha. Then also there are controlling powers of Mahavira who controls. He says, you will go to hell, this will happen. He describes all the hell, all kinds of hell, that you will go to hell and you will be burnt alive. I don't know, all kinds of things he describes to frighten you. But that doesn't help. So people start getting more onto the left side, and I should say, to this Rudra, when this Rudra gets helpless, then a tremendous depression comes. One feels very depressed. Oh God, what a depression I have, I am so sick, I am this thing. And then you try to frighten others with your depressions. You show sort of what you call emotional blackmail, you do. All kinds of things you will do and beat your head and do all kinds of things. Could be through ego, could be through this left side problem of the left Rudra. These two Rudras are very important because they are directly connected with our left and right sympathetic nervous system. So it's very important to see that we don't fall a prey to these Rudras. These Rudras are to be satisfied. So to be normal, at least look after these two Rudras, which are, one is
The one who controls the ego and another is self-pity. I just can't do it, and this, that, and all kinds of depression. All this works out into physically also into very serious problems like cancer. If the Rudras are caught up, you develop cancer. But all this portion gets swollen up. It's called as the Medha. This all portion gets swollen up. And you can see a cancer patient having a swelling all over. At least would be here or maybe there. Because such a swing in the nature of a person that you can't say from which Rudra they have developed these psychosomatic troubles. Psychosomatic troubles, all of them come because the Rudras have become ineffective. It can be due to the depressive nature or oppressive nature. It could be due to many other factors also. But all these factors are nothing but part and parcel of Shiva's or Sadashiva's powers. He is the one who is full of karuna, full of compassion. He is the ocean of compassion. If you ask him forgiveness, he will forgive. Whatever you do, instead of feeling guilty, if you ask forgiveness, then he forgives. But if you think whatever you have done is good, you never tortured anybody, you have never made anybody suffer, then it knows. Shiva knows everything, isn't it? And because it knows, it starts giving up. So there's a big combination of your willpower to be there and the combination of the blessings of Shiva. When the Shiva blesses you, your willpower also heightens. But you must have full willpower to know that you have to be of a higher level of personality. He was not at all a mundane type. I mean, he was, supposing asked Shiva to go to some party and all that, how will he look there? People will laugh at him. When I met some hippies, I said, why are you having this kind of hair? So they said, they are all primitive. So he said, I want to be primitive. I said, but the brain is modern, what's the use of having primitive hair? So, deception. Deceiving yourself is not going to happen. Best thing is to face yourself and understand what wrong you have been doing. If it works out, I tell you, so many Sahaj Yogis are sitting here. If you correct yourself and become that, I'm sure all the problems, political, economic, and all stupid problems we have will be finished. But today it's such a mixture due to Kali Yuga that even the worst people are carrying on. Now we have a responsibility to save this world. We have a responsibility to create a great, honorable life, which is not superficial, which is not just to show off, but inside. It should develop so that this light of your spirit spreads and enlightens this world. It's very important to understand. All these troubles and I should say diseases, psychosomatic diseases, and all other problems which are in a collective way we can call of the Kali Yuga, like political, economic, all these problems, only are created by humans. They are not created by the divine force, but divine force tries to neutralize them if there are many Sahaj Yogis who are practicing Sahaj Yoga in the real sense of the word. If that could be done, if that could be achieved, then I think we can do a lot for the betterment of humanity
And that's why we have got realization. It's not only for yourself. It's not only for your family. It's not only for your city or country, but for the whole world. Sahaja Yoga is going to work out. Now, if you have to do competition, you must only do competition in your ascent and in nothing else. But people are so superficial that they think by showing off or by becoming something, a big Johnny, they will achieve something of a very great level is not so. It has to be a very humble attitude towards yourself also, so that you understand that whatever you are doing is for the betterment of global problems. Absolutely we can solve, because you are the channels of the divine. If I could do it alone, I would have done it, but I can't. So that's why I had to gather you all and to tell you that you become all the channels. But in the meanwhile, you enjoy. You enjoy life. Every second becomes a joy, which is also the gift of Shiva. Shiva is the one who creates this great admiration and great appreciation of every moment, everything that is done. And that is the state you have to achieve by not condemning yourself or not by pampering your ego, but by seeing what you are. That's the main thing one has to see. What problem you have and what is troubling you is yourself. If you could just come to that point of understanding, I'm very, very sure that you will be such an asset to help to make this world look at itself and change. Because superficially, you cannot change such deep-rooted problems. And you are being so blessed by Kundalini that you can really become a great torch, I should say. Torch on the path of truth, love, and joy. May God bless you. நாம் தொடர்ந்து இரு உள்ளங்கைகளையும் ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்திருந்து கண்களை மூட நிலைமையில் கவனம் உச்சந்தலையில் வைத்திருந்து நமக்குள் அந்த அமைதியை உணர்ந்து நுண் அதிர்வுகளை உணர்ந்து தொடர்ந்து ஒரு சில நேரம் தியானத்தில் இருக்கலாம்.
ஸ்ரீ மாதாஜி. எங்களுக்கு இந்த எளிய முறையில் ஆத்ம விழிப்புணர்வு எங்களுக்கு அளித்ததற்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தாயே. இன்றைக்கு இந்த கூட்டு தியானத்தை அளித்ததற்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்களை நாம் மெதுவாக திறந்து நமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களிடம் வணங்கி கூட்டாக குண்டலினி எழுப்பி பந்தனிட்டுக் கொள்ளலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. தீபக் சார், நாங்க கண்டினியூ பண்ணலாமா? முடிஞ்சிச்சு. நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். எல்லோரும் அன்மியூட் பண்ணுங்க. பண்ணி ஏதாவது கேள்விகள் அனுபவம் இருந்தால் தயவு செய்து ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் காமெண்ட் வழியாக கேட்கலாம். மற்றும் ஃபேஸ்புக்கில் புதிதாக யாராவது இணைந்திருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள். நாம் தீபக் சார், உங்களை ஒரு எக்ஸ்ட்ரா 10 minutes இருக்க முடியுமா? யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இருக்கலாம் சார். கண்டிப்பா இருக்கலாம் சார். நம்ம இருக்கலாம் சார். ஓகே, நம்ம ஒரு 5 minutes டிஸ்கஸ் பண்ணிட்டு புதுசா யாராவது இருந்தா அந்த ரியலைசேஷன் கொடுக்கலாம். ஸோ நீலு ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிறார். ஸோ நீலு, நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க, நாங்கள் உங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு தர்றோம். நீங்கள் ஜூமில் இணைய விரும்பினாலும் இணையலாம், இல்லாட்டி ஃபேஸ்புக்லேயும் இருக்கலாம். மற்றும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், வீட்டில் தியானம்
செய்வது பற்றி அல்லது உங்களோட அனுபவம் பற்றி ஏதாவது கேள்விகள் விளக்கங்கள் அல்லது ஸ்ரீ மாத்தச்சியின் அருளுரை அவர் கூறியதை பற்றிய ஏதாவது விளக்கங்கள் இருந்தால் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம். கோபிநாத் சார் சொல்லுங்க, எப்படி ஒர்க் எல்லாம் போகுது உங்களுக்கு? வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். தியானத்துல கொஞ்சம் கூட்டு தியானத்துக்கு வரும்போது மட்டும் தான் என்னால செய்ய முடியுது. ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஷன் தான், பட் இன்னும் கொஞ்சம் ஈடுபடணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒர்க் பிஸியா? சரியான வேலை கொஞ்சம். அது பிரச்சனை இல்லை, நீங்க இப்படி கண்டினியூ பண்ணுங்க, டோன்ட் கிவ் அப். அது ஒர்க் ஆகும். ஏண்டா தியானம் வந்து நாங்க அந்த தியானம் வந்து கனவிதமான நாங்க டெஃபினிஷன் கொடுக்கலாம் தியானத்துக்கு. ஒன்று வந்து நாங்கள் எங்களை உள்முகமாக நோக்கி உள்முகமாக ஆராய்ந்து எங்களை திருத்தி கொள்வது. ஸோ அது நீங்க 24 hours செய்யலாம். ஏன்னா உள்முகமா உங்களோட கவனத்தை உள்முகமா வைத்திருந்தீங்க என்றால், ஸோ அப்படியே நாங்க இதண்டினா இது பிறகு ஒரு கொஞ்ச நேரத்தால நீங்க கொஞ்ச காலத்தால நீங்க செட்டில் ஆக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியதா இருக்கும். பிஸி ஒர்க்கோடயே நீங்க தியானத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த நிலைக்கு நீங்க போகக்கூடியதா இருக்கும். Thank you. அடுத்தது தியானம் செய்யும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம புதுசா முறைகள் பின்பற்றோம் தானே. சில நாள் பாட்டு கேட்கணும், சில மந்திரம் சொல்றோம். தனியா செய்யும் போது எதை பின்பற்றலாம்? தனியா செய்யும் போது நாங்க அந்த ஒவ்வொரு நாளும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஆரம்பத்திலேயே அந்த கைடட் மெடிடேஷன் என்ன ஒரு சாயோகி வந்து கைட் பண்ணுவார். அந்த கைட் பண்ணிக்கல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க லெஃப்ட் நாடி ரைட் நாடி இடது நாடி வலது நாடி கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணி எங்களை பேலன்ஸ் பண்ணுவோம். அந்த பேலன்சிங் மிகவும் முக்கியம். நாங்கள் பேலன்ஸ்டா இல்லாட்டி அதை செய்துட்டு பிறகு அந்த மற்றது எல்லாம் ஏனென்னா எங்களே அந்த எண்ணங்கள் இல்லாத மனநிலைக்கு கொண்டு போறதுக்கு அந்த மார்னிங் தியானத்துல நீங்க பெருசா கணக்க செய்ய தேவையில்லை. லெஃப்ட் அண்ட் ரைட்டை நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு நான் அந்த எல்லாருக்கும் ஒரு இது வந்து நாங்க சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் மார்னிங்ல அந்த கணேஷ் ஆதரவு சேஷன் நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட லெஃப்ட் நாடிக்கு கிளியர் பண்ணிக்கல அது வந்து நிறைய எல்லா சக்கரத்தையும் பேலன்ஸ் பண்ணி கிளியர் ஆக்கும். ஸோ அது நீங்க சொல்லி பார்த்துட்டு நீங்க பாருங்க, இப்போ உங்களோட மனம் அமைதி அடைந்து ஒரு எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போனா நீங்க அந்த நிலையிலேயே ஒரு 5-10 minutes இருந்துட்டு நீங்க தியானத்தை முடிக்கலாம். இல்லாட்டி நீங்க கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டை கொஞ்சம் கூட கிளியர் பண்ணி தேவையான சக்கரங்களோட அஃபர்மேஷன்ஸ் மந்திரங்களை சொல்லி நீங்க உங்களோட மனம் அமைதி அடைய நீங்க தியானத்தை முடிக்கலாம். அப்படி சில நேரங்கள்ல ஏலாட்டில் நீங்க சில பாட்டுகளை மியூசிக்க கேட்கலாம். அது உங்களை கொஞ்சம் ஆழ்ந்த தியானத்துக்கு கொண்டு போகும். ஸோ இவையெல்லாம் அந்த தேவை ஏற்படும் பொழுது நீங்க பயன்படுத்தலாம். இப்ப சில நேரங்கள நீங்க ஒர்க்கால சரியான டயர்டா வந்து சரியான டயர்டா ஒரு மியூசிக்கை நீங்க போட்டு கேட்டீங்கன்னா ஒரு பாடலை நீங்க கருத்தோட கேட்டீங்கன்னா அதுவே உங்களை வந்து அந்த தியான நிலைக்கு டக்குன்னு உடனடியா எடுத்து செல்லும். அந்த அளவு பவர் வந்து அந்த மியூசிக்கு இருக்கு. தேங்க்யூ. ஸோ எல்லா வெரைட்டி எல்லா விதமான வழியலாலையும் நாங்கள் அந்த எண்ணங்கள் இல்லாம நாங்கள் கடந்த காலத்தின் தாக்கம் இல்லாம எதிர்காலத்தை பற்றிய பிரச்சனை ஒன்றும் இல்லாம அந்த நிகழ்காலத்திலே எங்களை அந்த தியான நிலைக்கு கொண்டு செல்வதற்கு தான் இந்த
இதெல்லாம் ஸோ நீங்க நீங்க உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க எது ஒர்க் பண்ணுது. இப்ப எனக்கெல்லாம் சில நேரங்கள்ல சரியான டயர்ட் வந்து மெடிடேட் பண்ண சோர்வு அப்படி இருந்தா டக்குன்னு ஒரு மியூசிக்க ஒரு நல்ல ஒரு கருத்தோட ஒரு பாடலை கேட்கக்குள்ள அது வந்து டக்குன்னு எங்களை அந்த அப்படியே குண்டலினி எழும்பி எங்களை அந்த தியான நிலைக்கு கொண்டு போகுது. சில நேரங்களில் ஃபுட் சாக் செய்ய வேண்டி இருக்கும். அந்த அளவுக்கு டயர்ட்னஸ் இருக்கும். அப்படி இந்த உங்களுக்கு நீங்கள் எது ஒர்க் பண்ணுதுன்னு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஆனா பேசிக்கா வந்து இடது வலது நாங்க கட்டாயம் சமநிலைப்படுத்தணும். ஏண்டா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெளியில போறோம், இதன்றோம், எங்களோட அன்றாட வாழ்க்கையில ஈடுபடுறோம். எங்களோட கவனம் வந்து எங்களுக்கு உள்ள இல்லாம வெளியில போயிடுது. அப்ப அந்த சமநிலை பாதிக்கப்படும். ஸோ அது தேவைப்படும் முக்கியமாக. மற்றது பாரதி சார் நீங்க வந்திருக்கிறீங்களா? லலிதா தீதி பாரதி சார் இருக்கிறார் போல இருக்கு. நான் பாத்துறேன் இப்போ. அந்த அவருக்கு எப்படி இப்ப கோவிட் பெட்டரா தெரியல, நானும் கேட்கல அவரை. பாரதி சார் அன்மியூட் பண்ணுங்க. கிருஷ்ணகுமார் கூட வந்திருந்தாரு, இருக்காரா போயிட்டாரா? கிருஷ்ணகுமார் போயிட்டாரு நினைக்கிறேன். ஓகே லக்ஷ்மி, உனக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு சொல்லு. செகண்ட் டே லக்ஷ்மி இல்லையா? லக்ஷ்மி கிருஷ்ணன், லக்ஷ்மி அன்மியூட் பண்ணுங்க. அவளோடலாம் மியூட்டா இருக்கா இல்லையா? அவங்க அன்மியூட் பண்ணலாம் தீதி. ஐ திங்க் ஒரு வாட்டி கூட பண்ண சொல்லுங்க. அவளுக்கு யாருமே அன்மியூட் பண்றது இல்லை தான் பார்த்தேன். let me give here ஹலோ. லக்ஷ்மி சொல்லு. எனக்கும் இதே ப்ராப்ளம். என்ன, நான் இப்போ கூட்டு தியானத்துல பண்றத கொஞ்சம் எனக்கு ஒரு சாந்தி கிடைக்கிறது. ஆனா தனியா பண்ண முடியறது இல்லை. தனியா ஒரு இது பண்ண முடியறது இல்லை. நீ வந்து உனக்கு மாதாஜி போட்டோ இருக்கா உங்ககிட்ட? போட்டோ என்னோட நீ அனுப்பினது இதுலதான் இருக்குமா, வாட்ஸ்அப்ல. சரி, அது நீ வச்சுக்க முடியாது, அது கொஞ்ச நேரத்துல போயிடும் இல்லையானா? ஆமா, அது கண்டினியூஸா வச்சுக்க முடியாது. நம்மள ஒரு ஏதானும் இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சுட்டு அப்படி பண்ணலாமா? இல்ல, ஏன்னா மாதாஜி போட்டோல இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவைக்கண்டா இருக்கா. அதனாலதான் நாங்கள் மாதாஜி போட்டோ சொல்றோம். ஏன்னா அதுலதான் தான் உன்னோட குண்டலினி வந்து ரெகக்னைஸ் பண்ணுவான் ஸ்ரீ மாதாஜி. மற்றது உண்மையிலேயே கவனம் வந்து வெளியிலே எந்த பொருளையும் செல்லக்கூடாது. உங்களோட உள்முகமாக உங்கள் சக்கரங்கள் நாடிகள்ல நீங்க கவனத்தை போடுங்க. உங்களோட எல்லா சக்கரங்களையும் இன்றைக்கு நாங்க சொன்னமே ஒவ்வொரு தெய்வங்கள் அவர்கள் உங்களுடைய சக்கரங்களையே இருக்கிறார்கள். மூலாதார சக்கரத்தில் நீங்கள் கவனம் கொண்டு போகும்போது அங்கு ஸ்ரீ கணேசரை நீங்கள் ஒளிபர செய்ய வேண்டும். முருகரும் கணேசரும் அப்படி ஒவ்வொரு தெய்வங்களும். சோ நீங்கள் வந்து இஷ்ட தெய்வம் என்று இல்லை, எல்லாம் ஒரு மரத்தின் ஒரு அந்த ஆதி சக்தி, அந்த ஆதியில் இருந்த அந்த மகாபெரும் சக்தியின் ஒவ்வொரு அம்சங்கள் தான் எல்லா தெய்வங்களும். சோ இஷ்ட தெய்வம் என்று நீங்கள் ஒரு கிளையை பிடித்து கொண்டு நிற்பான். சோ மாதா குண்டலினி அவர்கள் தான் அவருடைய பிரதிபலிப்புகளுக்குள் இருப்பது. அந்த மாதா குண்டலினியில் நீங்கள் கவனத்தை வைக்கலாம். சோ அதுலயே உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது. யார் உங்களுடைய இஷ்ட தெய்வம்? இஷ்ட தெய்வம் நாங்க வந்து குலதெய்வம் அம்பாள் தான். அம்பாள்
அப்புறம் என்ன குண்டலினி அம்பாள் அம்பாள் தான். அவ உங்களுக்குள்ளேயே இருக்கிறாவே. ஆமா. உங்களுக்குள்ளேயே அதுதான் இதுக்கு ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குது. இறைவன் வந்து கேட்டார், இப்படி இந்த மாபெரும் சக்தி வந்து அது அவர்களுடைய சக்தி, எங்கட மனுஷர்களுடைய சக்தியே, அதை அவர்கள் அதுக்கு தயாராக வரும் வரை அதை தான் பாதுகாக்க வேண்டும். இது எங்களுடைய சக்தி, இறைவன் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஒரு ஏஞ்சல், ஒரு ஏஞ்சல் என்ற ஒரு தேவதையை கேட்டார், எங்கு வைக்கலாம். சோ கன பேர் சொல்லிச்சுன்னா நாங்க சந்திரன்ல வைக்கலாம், பூமிக்கடியில் வைக்கலாம், ஒவ்வொரு இடங்கள்ல வைக்கலாம் என்று. அப்ப அவர்கள் கடவுள் சொன்னார், அதுக்கு எல்லாம் கூட மனிதன் போய் கண்டுபிடித்து விடுவான். ஆனால் அதுக்கு தகுதியாக வரும் வரையும், தகுதியாக வராமல் அதை கண்டுபிடித்தால் அதனுடைய அருமை தெரியாது. அப்ப எங்கு ஒளித்து வைக்கலாம் என்று. சோ பூமி தாய் சொன்னவன் அவர்களுக்குள்ளேயே ஒளித்து வைக்க சொல்லி என்ற. அப்ப அதே மாதிரித்தான் எங்களுக்குள்ளேயே ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் அருமையாக அந்த புனித எலும்பான முள்ளந்தண்ட எலும்பில். அப்ப நாங்க அதுக்கு சரியான டைம் வரைக்கதான் எங்களுக்கு உள்ள போய் அதை தேடி பிடிப்போம். அதுவரை நாங்க வெளியில தான் தேடிக்கொண்டிருப்போம். ஆனா வெளியில இல்ல, வெளியில வைக்கல கடவுள், உள்ளுக்குள்ளதான் வச்சிருக்க. உள்ளுக்குள்ளதான் எங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது. எங்களுக்கு தேவையான அந்த அன்பு சக்தி, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து இதன்றி அந்த மாபெரும் சக்தி ஒரு துளியாக நமக்குள். உனக்கு அந்த சுவிட்சர்லாந்து சென்டரோட அட்ரஸ் கொடுத்தா நீ போன் பண்ணி போட்டோ வாங்கிக்கிற, அவனுக்கு அனுப்பி தருவான். ஓ, இல்லாட்டி நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஆமா, பிரிண்ட் எடுத்துக்கிறேன். பிரிண்ட் பெஸ்ட். பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல A4 சைஸ்ல எடுத்துக்கோ. ஆனா கண்ண மூடிண்டாலும் பண்ண முடியாது. அந்த போட்டோவை நம்ம கவனிச்சு பார்த்துட்டே இல்லையா? ஆமா ஆமா. ஒரு கேண்டில் வச்சுட்டே. ஆமா, குண்டலினி வந்து அவங்களோட குண்டலினி முழுதாக எழுப்பப்பட்டது. அவ்வளவு அவங்களோட சக்கரங்கள் எல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த தெய்வங்கள், அந்த அவட சக்கரங்கள் எல்லாம் தெய்வங்கள், எல்லா தெய்வங்களும் வீற்றிருக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவனோட சக்கரங்கள் எல்லாம் தூய்மையானது. அதனால எல்லா விதமான எல்லா நுண் அதிர்வுகளும் அந்த ஸ்ரீமாத்திஜியில இருந்து வரும். சொல்லுங்க. அந்த போட்டோகிராஃப நீங்க வச்சு தாண்டா இப்ப நீங்க தனியா இல்ல, நீங்க உங்களோட குருவோட தியானம் செய்றீங்க. மற்றது லலிதா தீதி அந்த கொஞ்சம் நல்ல ரிசொல்யூஷன் உள்ள போட்டோகிராஃப அனுப்பி விடுங்க. அவங்க பிரிண்ட் பண்ணிக்க. நான் एक्चुअली இங்க இருந்து அனுப்புறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, பிரச்சனை இல்ல. வாட்ஸ்அப்ல அனுப்புற அத பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ நீ. அப்படி இல்லைன்னா உனக்கு வந்து லேப்டாப் இருக்குன்னா அதுல உனக்கு போகாதே, அப்படியே இருக்கும். ஆமா ஆமா, லேப்டாப் இருக்கு. இல்ல என்கிட்ட ஐபேட் தான் இருக்கு. லேப்டாப் எல்லாம் ஐபேட்ல இப்ப போட்டிருக்காதே அவ போட்டோ, அதே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோ. ஓகே, ஐபேட்லயே அது பண்ணலாமே ரைட். நீ இல்ல கூட வாட்ஸ்அப் தாங்க, நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு நல்ல போட்டோ. என்கிட்ட கூட இருக்கு வாட்ஸ்அப் இருக்கா? நான் அப்ப உங்களுக்கு அனுப்பி விடுறேன் தீதி, நீங்க அனுப்பி விடுங்க. அத 2 போட்டோ கிருஷ்ணகுமாருக்கு அனுப்பினேன், அவர் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டாரு. அப்படி செய்யலாமா? வாட்ஸ்அப்ல ரெசல்யூஷன் குறைச்சிரும் நம்ம அதுல ஏத்தும் பொழுது. அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். அது இன்னொரு வகை வந்து இமெயில் இருந்தா அட்டாச்மெண்ட் அனுப்பிச்சோம்னா அந்த ரெசல்யூஷன் குறையாது. அப்புறம் அவங்க எந்த நாட்டுல இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு பதிலா அந்த பக்கத்துல ஏதாவது இந்த காஸ்கோ அமெரிக்கால இருக்கிற மாதிரி ஏதாவது கடைகள் இருக்கும், அங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஃப்ரேம் போட்டுக்கலாம். அது வச்சுன்னா இன்னும் நல்லது.
அது அது வீட்டுல பிரிண்டர் தான் எடுக்கலாம். ஆனா நீங்க அந்த காஸ்கோ இல்லைன்னா அந்த மாதிரி கடைகளை போய் எடுக்கும் பொழுது இன்னும் குவாலிட்டி நல்லா வரும் பிரிண்ட் அவுட். அவ சுவிட்சர்லாந்துல இருக்கா சார். ஷீ இஸ் மை கிளாஸ்மேட். 40 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்றோம். ஆமா. ஓ குட் மேடம். சரி சரி. சுவிட்சர்லாந்து இருக்குமே பக்கத்துல ஏதாவது அந்த ஃபைல் கொடுத்து அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்களே அந்த மாதிரி கடைகள் இருக்கா சுவிட்சர்லாந்துல? இல்ல எங்க வீட்ல பிரிண்டர் இருக்கு. வீட்ல பிரிண்டர் இருக்கா? சரி. ஒரு பையன்ட்ட சொல்லி எடுக்க சொல்ல ஒரு மகன்ட்ட. ஆமா. இப்ப நீங்க இதுல போடுற இல்லையா அது ரொம்ப கிளியரா இருக்கு. இப்ப இந்த தியானத்தும் போது மாதாஜியோட இது போடுற இல்ல போர்ட்ரேட் அது ரொம்ப கிளியரா இருக்கு. அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ண தெரியுமா, இப்போதைக்கு உனக்கு இந்த நான் உனக்கு இந்த ரெக்கார்டிங் எல்லாம் அனுப்புறேன் இல்லையா, அதை போட்டுட்டே நீ கண்ணை மூடிண்டு அதுலயும் போட்டோ இருக்கே அதை போட்டுட்டு நமக்கு கேட்ட மாதிரியும் இருக்கு, மாதாஜி ஸ்பீச் கேட்ட மாதிரி இருக்கும். உனக்கு அது போட்டோ இருக்கு. நான் அனுப்பி தரேன் உனக்கு நான் இதுலயே அனுப்பி தரேன் இமெயில்ல. அவனோட இமெயில் ஐடி மட்டும் எனக்கு கொடுத்து. ஓகே, நீங்க வாட்ஸ்அப்ல போட்டு இமெயில் ஐடி. மற்றது 1 மினிட். அந்த நீலு நீங்க ஜூம்ல இணையீங்களா அல்லது ஃபேஸ்புக்ல இருக்க போறீங்களா? உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஆன்ம விழிப்புணர்வு தாரதுக்கு நீலு இருக்கிறீங்களா ஃபேஸ்புக்ல? ஒரு 5-10 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஃபேஸ்புக்ல வேற யாராச்சும் புதுசா இருக்கிறாங்களா? நீலு ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஜூம்ல வாங்கலன். நாங்க வெயிட் பண்ற டைம்ல தீபக் சார் நீங்கள் ஏதாவது இந்த டெய்லி மெடிடேஷன் பத்தி ஏதாவது சொல்றீங்களா? சரிங்க சார். நம்ம இப்ப தினமும் வீட்டில் தியானம் செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று. நம்ம வீட்டுல காலையில் எப்போ எந்திரிக்கிறோமோ எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்து நம்ம முதலில் தியானம் செய்வது நல்லது. முடிந்தால் 4 மணியிலிருந்து காலை 4 மணியிலிருந்து காலை 6 மணி பிரம்ம முகூர்த்த நேரம் அது தியானம் செய்வதற்கு எளிமையாக இருக்கும். அப்படி முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, எப்போது எழுந்து கொள்கிறீர்களோ அப்போ கண்டிப்பாக காலை தியானம் முக்கியம். ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 நிமிடம் நீங்கள் தியானம் செய்யலாம். பிறகு சாயந்தரம் நம்ம வேலை முடித்து திரும்பி வரும் பொழுது தியானம் செய்து உப்பு நீரில் கால் அமுத்தலும் சேர்ந்து செய்யலாம். அப்படி சாயந்தரம் முடியாத பட்சத்தில் இரவுல தூங்க போறதற்கு முன்னாடி உப்பு நீரில் கால் அமுத்தல் செய்து தியானம் செய்துட்டு நம்ம படுக்கைக்கு செல்லலாம். இது என்னவென்றால் இந்த காலையிலும் மாலையிலும் 2 முறை தியானம் தினமும் செய்வது மிகவும் அவசியம். உங்களுக்கு சில வேலைகள் வரலாம், பட் அதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அப்போ நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த கூட்டு தியானத்தில் நீங்கள் வரும் பொழுது வாரத்துக்கு 1 முறை அவசியமாக கூட்டு தியானம் வரணும். அதிகமாகவும் வரலாம், எவ்வளவு தூரம் கூட்டு தியானம் வரீங்க நன்றது. பட் குறைந்தபட்சம் வாரத்துக்கு 1 நாள் அவசியமா வந்தாகணும். ஏனெனில் அப்பொழுதுதான் நமக்கு இந்த ஆத்ம விழிப்புணர்வு மேம்பட ஆரம்பிக்கும். இப்பொழுது நீங்கள் வீட்டுல தியானம் செய்யும் பொழுது சமநிலை பத்தி நீங்கள் தெரிந்திருப்பீங்கள். 2 நாடிலும் சமநிலை செய்து பிறகு எண்ணங்கட்ட, அதாவது பிறகு நீங்கள் அந்த உறுதிமொழிகள் கூறி தியானம் செய்யலாம்.
சிலருக்கு ஏதாவது ஒரு இசைக்கருவி மூலமாக அதை கேட்டு தியானத்துக்கு செல்லலாம். சிலருக்கு மந்திரம் தெரிந்தால், சகஜோக மந்திரம் தெரிந்தால் அதையும் செய்யலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு வழிமுறை. எது முக்கியம் என்றால் நமக்கு எண்ணங்களற்ற நிலைமையில் இருப்பது மிகவும் மிகவும் முக்கியம். அது எப்படி தானாகவே நடக்குது, நம்ம எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். நமக்குள்ளே இந்த தாய் சக்தியான குண்டலினி சக்தி இருக்கிறாங்க, அவரும் ஒரு அம்பாள் சக்தி. அந்த சக்தி முதுகெலும்பிலிருந்து மேலே உச்சந்தலைக்கு வரும் பொழுது அவங்களே தானாகவே சக்கரங்களை சுத்தகரித்து அவங்களோட இயல்பே மேலே வருகிறதுக்கு. நமக்கு இந்த விருப்பம் மட்டும்தான் தேவை. எந்த ஒரு செயலோ நம்ம எந்த ஒரு நோ ஆக்ஷன் இஸ் ரிக்வயர்ட், அது தானாகவே அது மேலெழும்பி நமக்கு இந்த எண்ணங்கள் மேல் தரும். ஸோ அதுதான் முக்கியம். நீங்கள் சில நேரங்களில் சமநிலை செய்து முடித்து உறுதிமொழிகள் மட்டும் கூறலாம், இசைக்கருவி கேட்கலாம், மந்திரங்கள் கேட்கலாம். ஸ்ரீ மாதாஜி சொற்பொழிவு கேட்கும் பொழுது கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் வீட்லையும் இது கேட்கலாம். யூடியூபில் சென்று நீங்கள் பொது நிகழ்ச்சியில் ஸ்ரீ மாதாஜி ஆற்றிய உரைகள் நீங்கள் கேட்கலாம். ஏனெனில் ஸ்ரீ மாதாஜி சொற்பொழிவு கேட்கும் பொழுது சக்கரங்கள் சுத்தகரப்படுகின்றன. குண்டலினி சக்திக்கு ஸ்ரீ மாதாஜியின் குரல் தெரியும். ஆகையினால் அது எளிமையாக மேலே எழும்பி உச்சந்தலைக்கு வரும்பொழுது நமக்கு இந்த யோகம் எளிமையாக கிடைக்குது. அதற்கு பிறகு நீங்க தியானத்தில் இருக்கும் பொழுது மிக எளிமையாக நமக்கு எண்ணங்கட்ட நிலைமையில் இருக்க முடிகிறது. அதனால எண்ணங்கட்ட நிலைமை மிகவும் முக்கியம். வேற எதுவும் விட்டு போனா நீங்க கவர் பண்ணுங்க சார். இல்ல சார், அது கரெக்ட். நம்ம சில சமயம் சிம்பிளா வச்சிருக்கிறது பெட்டர். சிம்பிளா சில சமயம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க நிறைய சொன்னா. எனக்கு ஒன்னேன்னு சொன்னேன், காலையில எழுந்தோடனே 2 நாடிஸும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அவர் சொன்ன மாதிரி. அப்பதான் பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளவோ இன்சிடென்ட் நடக்கிறது இல்லையா பர் டே. நம்ம ஏதாவது ஒரு சமயம் சிலப்போ நம்ம ரொம்ப இடா நாடி யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா பிங்களா நாடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட த மோஸ்ட் பேசிக் அவங்க எல்லாரும் நம்ம தொண்டர்கள் எல்லோரும் சொன்னது மாதிரி அந்த இடது வலது சமநிலைப்படுத்தி நடுநாடிக்கு கவனத்தை கொண்டு சக்கரங்களை சுத்திகரித்து ஒளியூற்றுவது. அதுதான் அந்த பேசிக் மினிமம் யோகா மெடிடேஷன். மற்ற நாங்க செய்யற எல்லாமே அதை நோக்கித்தான். அதுதான் இது சொல்ல முடியலையே அது சொல்ல முடியலன்னு கவலைப்படாம ஜஸ்ட் ரிலாக்ஸா மாதாஜி முன்னாடி உட்காந்தா தானாவே குண்டலினி ஒர்க் பண்ணுவேன். ரிலாக்ஸா உட்காந்து இந்த சக்தி தாமா எனக்கு இந்த நாலேஜ் தான்னு கேட்டா கூட கொடுப்பாச்சு. இந்த போட்டோக்கு அத்தனை பவர் இருக்கு. அதான் நீங்க இது ஒரு செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தானே. ஸோ நிறைய முறைகள் இருக்கு. அந்த எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை, அந்த நிர்விச்சார நிலை, அந்த நிலையில் தான் நாங்கள் அந்த எங்களுடைய ஆத்மா பரமாத்மாவின் அந்த இறை சக்தியோடு இணைகிறது. ஸோ அந்த நிலையில் தான் எமக்குள் அந்த அவேர்னஸ், எங்களுடைய விழிப்புணர்வுல வளர்ச்சி நடைபெறும். எங்களுக்கு தேவையான அறிவு ஞானம் எல்லாம் அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. ஸோ அந்த நிலையை அடைவதற்கு எது உங்களுக்கு உதவி செய்கிறது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ அதுக்குத்தான் நாங்க இப்ப எங்களுடைய ஒவ்வொரு வகுப்பும் முதலில் ஒரு தியான வழி நடத்தலோடு தான் நடைபெறும். அதுக்கு பிறகுதான் நாங்க மற்ற விளக்கங்கள் பாட்டுகள் அதுகள் எல்லாம் செய்வோம். ஸோ அதுகள் எல்லாம் பார்த்தீங்கள் என்றால் ஒவ்வொரு வகுப்பிலும் நாங்கள் இடம் பலம் கிளியர் பண்றோம். இடது நாடி, ஏனென்றால் எங்களுடைய எண்ணங்கள் தான் மிகப்பெரிய தடை. நமக்கு தியானத்துக்கு மிகப்பெரிய தடை எமது எண்ணங்கள். இந்த எண்ணங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து வருவதாக இருக்கும், அல்லது உங்களுடைய இறந்த எதிர்காலத்து பற்றிய சிந்தனைகளாக இருக்கும். எதுவாக நீங்கள் அந்த இடது அதாவது உங்களுடைய கடந்த காலம் முடிந்த ஒன்று,
அதன் தாக்கங்களை நீங்கள் முற்றாக துறக்க வேண்டும். முழுதாக குற்ற உணர்வுகள் இருந்தால் கூட அவற்றை முற்றாக துறக்க வேண்டும். ஏனென்றால் ஸ்ரீ மாதாஜி சொல்கிறார், இறைவனுடைய அன்பு வந்து அது மிகப்பெரிய ஒரு மிக பிரம்மாண்டமான கடல். அந்த கடலில் உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மிக சிறியது. அவருடைய அன்பு கடலில் அவை எல்லாம் மன்னிக்கப்படும். ஆனபடியால் நீங்கள் அது கடந்த காலத்தை கவலைப்பட வேண்டாம். அதனால்தான் இந்த ஆத்ம விழிப்புணர்வு, நீங்கள் 2வது பிறப்பு எடுக்கிறீர்கள், புது பிறவி எடுக்கிறீர்கள். அதிலிருந்து நீங்கள் ஒரு புது மனிதராக வளர ஆரம்பிக்கிறீர்கள். அப்புறம் மற்றது, நீங்கள் ஆத்ம விழிப்புணர்வு எடுத்த பின்பு நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் தேவையும் இல்லை. அதோடு நீங்கள் உங்களுடைய கவனம், அந்த வலது நாடி வந்து உங்களுக்கு தூய்மையான கவனத்தை தருவது. உங்கள் கவனம் உங்களில் இருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்ம முன்னேற்றத்தில் உங்களை உள்ளாய்வு செய்து என்னென்ன தேவையற்ற பண்புகளை நீங்கள் கைவிடுதல், ஆணவம், முக்கியமாக ஆணவம், அதுகளை கைவிட்டு ஒரு பணிவான நிலைக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் சமநிலை அடைகிறீர்கள். சமநிலை அடைந்து ஒரு உங்களுடைய ஆத்மாவின் அமைதியையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறை அன்பை உணரும் போது உங்களை நீங்கள் நேசிப்பீர்கள், மற்றவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள், மற்றவர்களுடைய அன்பையும் நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு உயிருள்ள நிகழ்வு. அதாவது ஒரு விதை முளைத்து மரமாகி பூத்து காய் கனிகளை தருவது போல் நாளாந்தம் நடைபெறும் நிகழ்வு. அதற்காகத்தான் நாளாந்தம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானத்தில் இருக்க வேண்டும். உங்கள் அன்னை குண்டலினிக்கு நீங்கள் உதவ வேண்டும். நீங்கள் சிந்தனையை நிறுத்தினால்தான் அன்னை குண்டலினி வேலை செய்ய தொடங்கும். அதற்காகத்தான் நாங்கள் அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போக வேண்டும். உங்கள் மனத்தில் நீங்கள் சிந்தித்து கொண்டு அலைந்து கொண்டிருந்தால் அன்னை குண்டலினி உங்களில் வேலை செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் வந்து உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அன்னை அந்த குண்டலினி சக்திக்கு உங்களை அர்ப்பணித்தால் மட்டுமே அவரால் உங்களுக்கு உதவ முடியும். ஏனெனில் அவர் மனித சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. நாங்கள் சிந்தித்து எங்களுடைய அதுகளில் எங்களுடைய கவனம் போனால் அதன் அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் இன்னும் எம்மை அர்ப்பணிக்கவில்லை என்றதுதான் அர்த்தம். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் எம்மை ஒரு 5 நிமிடமாவது நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அந்த குண்டலினி சக்தி எமக்குள் வேலை செய்கிறது. அது மிக முக்கியம். ஈஸ்வரி மேடம் புதுசா இருக்காங்களா? ஈஸ்வரி மேடம் அவங்க புதுசு தானா? அவங்க ஈஸ்வரி, அவங்க வந்து ஈஸ்வரி மேடம் யாழ்ப்பாண இந்த இலங்கை கொழும்புல இருந்து இணைகிறாங்க. சரிங்க சரிங்க. அவங்க ஆக்சுவலி 2010ஆம் ஆண்டு ஆத்ம விழிப்புணர்வு பெற்றார்களாம். அந்த நேரம் ஆன்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது சரிங்க. அப்புறம் திரும்ப வந்திருக்கிறாங்க. அது அப்புறம் சரிங்க. ஈஸ்வரி மேம் சொல்லுங்க, எப்படி இருந்தது இன்றைக்கு? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஈஸ்வரி மேம் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். இப்ப இன்றைக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணினாங்க. ஒரு நேரம் ஃபேஸ்புக்ல 15 பேர் வந்தாங்க. இங்கேயும் 29 வந்தாங்க நினைக்கிறேன். 29 to 30 கிட்ட வந்தாங்க.
நல்லா இருந்தது வைப்ரேஷன்ஸ். நாங்க என்னன்னா இது திரும்ப இந்த வீக் ஹார்ட் சக்ரா, பிறகு விஷுதி அண்ட் ஆகி அண்ட் சாஸ்ட்ராரா. விஷுதி ஒரு வீக், பிறகு ஆகி அண்ட் சாஸ்ட்ராரா இன்னொரு வீக். ஸோ இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இதை முடிச்சுட்டு திரும்ப ஒரு பெரிய ஒரு SR ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவோம்னு யோசிச்சிருக்கோம். இப்போ இந்த மந்த் நாங்கள் இப்போ கொஞ்சம் ஒரு 1 மந்த்தாக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணல SR. என்னண்டா கொஞ்சம் வந்தவங்கள வடிவா அவருக்கா கவனிச்சுட்டு மற்றது புது பேட்ச் வரைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் திரும்ப ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் மெதுவா போக வேணும். ஸோ லக்ஷ்மி, ஒரு ரிக்வெஸ்ட். நீ வந்து நான் 2 போட்டோ உனக்கு அனுப்பியிருக்கேன். போட்டோட பேப்பர் கிடைக்கிறது தெரியுமா? போட்டோ எடுக்க ஷைனிங் பேப்பர் போட்டோக்குன்னே கிடைக்கும். ஓகே, உங்ககிட்ட அது வாங்கி முடிஞ்சாக்கா அது ஸ்டேஷனரியில போய் வாங்கினேன்னா அதுல பிரிண்ட் பண்ணா இன்னும் பெட்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் நீ சாதால பிரிண்ட் பண்ணி பாரு எப்படி வருதுன்னு. அப்புறம் உன்னோட சன் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு 2 போட்டோ அனுப்பியிருக்கேன். ஒன்னு வந்து ரெட் சாரி வந்து தன்வந்திரி போட்டோ. அது தன்வந்திரினா உனக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூலாம் இருந்ததுன்னா கிளியர் ஆயிடுது. ஓகே, ஓகே. வந்து மெடிடேஷன் போட்டோ பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே. ஸோ இது பிரிண்ட் எடுக்கிறது வரைக்கும் சப்போஸ் உனக்கு டைம் எடுக்கும்ல 1 வீக் அப்படி எடுத்ததுன்னா நீ என்ன பண்ண, உனக்கு நான் இப்போ இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் அனுப்பி தரேன். அதை போட்டு அதுல கூட மாதாஜி போட்டோ ஸ்பீச் எல்லாம் வருது பாரு. தட் ஆல்சோ ஹஸ் காட் எஃபெக்ட். அப்புறம் நீ ஜாஸ்தி இல்லையா, ஃபர்ஸ்ட் உன்னோட லெஃப்ட் நாடி கிளியர் பண்ணிக்கோ. உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் மாதாஜிட்டு வச்சுட்டு ரைட் ஹேண்டை வந்து நிலத்துல வச்சுக்கோ. ஓகே. தரையில, அதாவது பூமியில. ஓகே. கீழே உட்காந்துதானே பண்ற நீ? சேர்ல உட்காருன்னா தொங்க விட்டுண்டாலும் போறோம் வச்சுண்டா இல்ல இல்ல, கீழே உட்காரலாம், ப்ராப்ளம் இல்லை. உட்காரலாம். ஏன்னா சில பேருக்கு முட்டு ப்ராப்ளம் தான் கேட்டேன். இல்ல இல்ல, லெஃப்ட் ஹேண்ட மடியில வச்சுட்டு, சாரி ரைட் ஹேண்ட மடியில வச்சுட்டு, லெஃப்ட் ஹேண்ட மடியில, ரைட் ஹேண்ட பூமியில, அந்த ஃப்ளோர்ல. ஆமா ஃப்ளோர்ல. ஆனா ஒரு கேண்டில் ஏத்திக்கோ. ஓகே, ஓகே. The candle has a property to remove your whatever left side negativity இருந்ததுன்னா போயிடும். நெகட்டிவிட்டி. ஓகே, ஓகே. அப்புறம் உனக்கு லெஃப்ட்ல கியூல தொடங்கினோம்னா அப்புறமா நீ இந்த ரைட்டை கிளியர் பண்ணிக்கோ. ஓகே. ரைட்டை எவ்ரிடே நீ பண்ணிக்கலாம். ரைட்டை வந்து மாத்தாச்சுக்க, லெஃப்ட் ஆகாசத்துக்கு நேரம் வச்சுக்கணும் கையை. ஓகே, ஓகே. அதுல அந்த போட்டோ வேணா நான் அனுப்பி தரேன் உனக்கு. நீ எனக்கு வந்து உனக்கு தமிழ் படிக்க தெரியுமா? மலையாளம் ஸ்டூடெண்ட்ல தெரியும். தமிழும் படிப்பேன், மலையாளமும் படிப்பேன், தமிழும் படிப்பேன். அப்ப நான் உனக்கு அனுப்பி தரேன். அந்த அஃபர்மேஷன்ஸ் அனுப்பி தரேன் தமிழ்ல. இந்த தாட்ஸும் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அது ஹேவ் டு ஒர்க் கம் அவுட். அது மாத்திட்டு சொல்லிட்டே இரு. எனக்கு இந்த ஐ ஃபர்கிவ் சொல்லு. இந்த ரைட்டு கையை நெத்தியில வச்சுக்கோ, லெஃப்ட் கையை வச்சுட்டு ஐ ஃபர்கிவ் எவ்ரிவன், ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப், ப்ளீஸ் கிவ் மீ தாட்லெஸ் அவேர்னஸ் அப்படி சொல்லி ப்ரே பண்ணு. ஓகே. உன்னோட ஓன் குண்டலினி தான் அதெல்லாம் தருவாள் உனக்கு. மாதாஜி போட்டோல உட்கார்த்த உன்னோட குண்டலினிக்கு தெரியும் ஹூ இஸ் மாதாஜி. ஓகே. நம்ம வந்து நம்ம மண்டையால வேலை பண்றோம். ஆக்சுவலி ஜஸ்ட் ரிலாக்ஸ். அண்ட் நான் ஒரு ஆத்மா சொல்லிட்டே இரு, ரிலாக்ஸ் ஆஃப். ஓகே. எனக்கு இந்த தாட்ஸ் எல்லாம் வேண்டாம் மாதாஜி, நீ தான் எடுக்கணும் என்னோட தாட்ஸ். அப்படி வேண்டிக்கோ, நீங்க தான் எடுக்கணும் இந்த தாட்ஸ். ஓகே, ஓகே. எல்லாருக்கும் இருந்தது இனிஷியலி இந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் வந்து அது சரியாகும். கூட எங்களுக்கு சில ஏதாவது ஆத்துல இன்சிடென்ட் ஆனா நம்ம தாட்ஸ் வருது, வராம இல்லை. பட் we can get help from divine. ஓகே, ஓகே. ரமணி, ஜெயஸ்ரீ மாதாஜி. சொல்லுங்க. ஜெயஸ்ரீ மாதாஜி அக்கா. கிளியக்கா போறாவா? கிளியக்கா சொல்லுங்க. கிளியக்கா கொஞ்சம் போறேன். கொஞ்சம் சுவாம இருந்தது, 2 நாள் கொஞ்சம் சுவாம இல்லை, செம்மி பாடுது. இந்த கல்லீரல் குடிர எல்லாம் முடிய செய்கிறேன் நான். இன்னும் ஒரு திங்கள் திங்கள் அடுத்த திங்கள் போறதானே அவெல்லாம் முடிய பத்தி சாப்பிடுச்சோமா சமாளிப்பேன். 2 நாள் சரியா கஷ்டப்பட்டு போனேன். செம்மி பாடு இல்லை, அதுதான் பிரச்சனை. நான் சும்மா அதையே நினைச்சு கொண்டாம இப்படி தியானம் இருந்தா தான்
கொஞ்சம் மனதுக்கு இதா இருக்கு மட்டும் எல்லாரும் வந்தது. விடிய வரலாம், விடியங்கள் கொஞ்சம் கஷ்டம். இதை விட நித்திர தானே அந்த இது சொல்றேன் நான். இந்த நாளும் இந்த கரசரணம் காயம் கர்மஜம் அது சொல்றான். இது குளிர இதுகள் சொல்றான். அப்படி 2 நாள் வயிற்று குத்தி வயிற்று அழுவாம இருந்து இங்கி பெண்டைக்கு அடிச்சுது. அப்படி இருக்குது. சரி, இப்படி நான் தியானம் இருக்கிறத விட போகுது அல்லாட்டு அதை யோசிக்கிறேன் நான். போயிட்டு வாரேன் இல்லையாக்கா. ஷூ பீட்டும் பண்ணி பாருங்க. இது புதுசோ சூபீட்டா புதுசோ பண்ணிதான் இருக்கிறது. நாளைய காலை செய்ய தெரியாது. சாப்பாடு கொஞ்சம் பிழைதான் தானே. ஓகே பிரியக்கா, நாங்கள் எல்லாரும் பந்தன் போடுறோம் உங்களுக்காக. தீபக் சார் போயிட்டு வரேன். என்ன உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்களா? தீபக் சார் என்ன உடம்பு செய்தா கிளியக்காக்கு? வயிற்றுல ஒரு பிரச்சனை உண்டு. அந்த சாப்பாடு சமைக்குது இல்லையா ஆளுக்கு. அப்படிங்களா? இப்போ வேணா நம்ம லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட கலெக்டிவ் வந்து இங்கே கூட போடலாம். நம்ம அந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்ல லைவ் முடிஞ்சதா? ஐ திங்க் my Facebook closed. Yeah. No, இல்ல லைவ் on Facebook வாரேன். So லைவ் இருக்கா சார்? Yeah, Facebook முடிப்போம். So Facebook அன்பர்களே, இன்றைக்கு நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். திங்கள் காலை தியானம், எங்களுடைய நவராத்திரி தியானம் தொடரும். Facebook நிப்பாட்டுங்களேன். சரி, ஃபேஸ்புக் அன்பர்களே, மீண்டும் 7ஆம் நாள் நவராத்திரி, வசந்த நவராத்திரி திங்கள் காலை 5:30 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம்.